ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு கேள்வியாக நான் நினைக்கிறேன். பணக்காரங்க இருக்கிற ஏரியாவில் ஏன் தெருநாய்கள் இல்லை, பணக்கார குழந்தைகளை ஏன் தெருநாய்கள் கடிப்பதில்லை அப்படின்னு கேட்டார். பணக்காரங்க ஏரியாவில் தெருநாய்கள் இல்லை அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்க, இந்த இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து எடுத்தீங்க? ஃபஸ்ட்டு அவரே முடிவு பண்ணிட்டார், பணக்கார குழந்தைகளே நாய்கள் கடிப்பதில்லை ஏன். பணக்கார குழந்தைகளை நாய் கடிக்குதான்னு கேட்கல, பணக்கார குழந்தைகளை நாய் கடிப்பதில்லை ஏன். அந்த கேள்வியை யார்கிட்ட கேட்கணும்? அந்த கேள்வியை ஒரு முனிசிபாலிட்டியில் ஒரு போஸ்ட்டில் இருக்கவங்கக்கிட்ட அந்த ஏரியாவில் நாய்கள் இல்லையே ஏன்னு கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க இதான் காரணம் அதான் காரணம். அவங்களுக்கே சரியாக தெரியுமான்னு தெரியாது. இவர் ஆக்டர், டாக் லவர்னு சொல்லி போய் நாங்கள் உட்காந்தேன்னு சொல்கிறாரு. அவரை உட்கார வச்சு பணக்காரர்கள் வீட்டில் நாய் இல்லையே ஏன் அதை எப்படி அவருக்கு தெரியும்? தப்பான ஆள்கிட்ட தப்பான கேள்வியை கேட்டால் தப்பான பதில் தானே வரும். தப்பான ஆள்னா அவர் தப்பான ஆள்னு சொல்லலை, அவருக்கு தெரியாத ஒரு ஆள்கிட்ட அந்த கேள்வியை கேட்டால் அவர் எப்படி பதில் சொல்லுவார்? அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, எனக்கு அது தெரியாதுங்க, பணக்காரங்க இருக்கிற ஏரியாவில் நாய்களே தெருநாய்களே இல்லையான்றது எனக்கு தெரியாது, அப்படி தானே அவர் சொல்லியிருக்கணும். அவர் அதுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணார். இது ஒரு ப்ராப்ளம் நம்ம ஊரில். யாருமே தெரியாதுன்னே சொல்கிறதில்ல, தெரியலன்னா தெரியாதுன்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கணும். அவர் அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு என்னென்னமோ ட்ரை பண்ணுறாரு. அதுவும் நிறைய தப்பான ஆன்சர் கொடுத்து அவர் மாட்டிக்கிட்டார். அவரையும் ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி வழக்கம் போல் சோஷியல் மீடியாவில் எல்லோரும் சேர்ந்து பண்ணுறாங்க. பணக்காரவங்க ஏரியாவில் தெருநாய்கள் ஏன் இல்லை? ஒரே வார்த்தை, அங்கே குப்பை குளங்கள் அதிகமாக இருக்கா, ஃபுட் வேஸ்ட், சாப்பாடு வீணாக்கப்பட்ட உணவுப் பொருள் இங்கே ரோடு ஓரத்தில் எங்கேயாவது கிடக்கா, நம்ம கழிவுன்னு நினைக்கிறது ஆனால் நாய்க்கு உணவாக இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் அங்கே கிடக்கா? ஒன்று முனிசிபாலிட்டியில் அவங்க துப்புரவு பணியாளர்கள் அதை ஃபுல்லாக எடுக்கிறாங்க. அது போக இவங்க ப்ரைவேட்டாக சோர்ஸஸ் வச்சுருக்காங்க. அவங்க ஏரியாவை க்ளீனாக வைக்கன்றக்க அவங்க காசு கூட கொடுத்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ரிசோர்ஸஸ் இல்லை, அதனால் நாய் அங்கே இருக்கிறது இல்லை. இது ஒரு சிம்பிளான ஒரு காமன் சென்ஸ் கொஸ்டின். இதில் நம்மளே சொல்லலாம், நாய்கள் பணக்காரன் ஏழைன்னு பார்த்து போகுமா என்ன? நீங்களும் நானும் வேணால் போகலாம், இவன்ட்ட நிறைய பணம் என்னங்க வந்துச்சு. ரிசோர்ஸஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் டாக்ஸ் போகும், நீர்நிலையை தேடி தான் யானை போகும், முட்டை இருக்கிற இடத்த தேடி தான் பாம்பு போகும், அதே மாதிரி சாப்பாடு இருக்கிற இடத்த தேடி தான் நாய் போகும். இது ஒரு காமனான இது. ரெண்டாவது விஷயம், இன்னொருத்தர் இதில் மட்டும் இல்லை, நிறையா பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க,